வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டோவோட S70 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பாக்ஸில் தான் ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த டைம் ஒரு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பாக்ஸு. பட் மேலே இந்த ஃபுட்பால் டீமுக்கு ஏதோ ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதோட இமேஜஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் உள்ள பாக்ஸ் கண்டர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேம் தான், எதுவும் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல. இவன் இந்த ஃபோனுக்கு கேஸும் வராது, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் வராது. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒரு கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் அதை தவிர 90 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜர் கிடைக்கும். இந்த சார்ஜர் ஒரு PD சப்போர்ட் உள்ள சார்ஜர் அண்ட் Type-C to Type-C கேபிளும் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா வழக்கமாக மோட்டோவோட டிசைன் தான். இந்த மோட்டோவோட சிக்னேச்சர் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் இருக்குது. கொஞ்சம் இந்த டெலஃபோட்டோ கேமரானால கொஞ்சம் இந்த பம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் ஸ்லைட்டாக அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சைடு ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். இந்த பேக் பேனல் தொடும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்கை தொடர மாதிரி இருக்குது. நல்லா இந்த பியூர் சில்காக தொட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த பேட்டர்னுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர், இது இல்லாமல் டார்க் ப்ளூ கலர் ஒன்று அண்ட் பிளாக் கலருமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸுமே பார்த்திங்க அப்படின்னா கர்னிங்கோட Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெசல்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் இதில் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாட் கர்வ் டிஸ்பிளே மாதிரி இருக்குது. ரெண்டு சைடில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளைவாக வளைச்சி விட்ருக்கானுங்க. அண்ட் மேலேயும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்டாக வளைஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. பட் உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் கிடையாது. ஏன்னா இது ஸ்லைட்டான கவ் கூட கிடையாது, நல்ல டீப்பான ஒரு கவ்வாக இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல சன்லைட்டில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபோனை கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிசைனில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட திக்னஸ் தான். வெறும் 7.2 mm தான் திக்னஸ் இருக்குது. வெயிட்டுமே 190 கிராம் தான் இருக்குது. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் ஆகலை. நல்லா லைட்டாக கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் ரெண்டு சைடும் வளைஞ்சிருக்கிறதுனால கையில் இன்னுமே ஃபோன் நல்லா ஸ்லிம்மாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு IP6869 ரேட்டிங்குமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களால் தண்ணிக்குள்ளலாம் போட முடியும். பட் மோஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே குயிக்காக போட்ஸ் பட்டன்ஸ் பற்றி பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம் ட்ரே இருக்குது. 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் மைக் அண்ட் Type-C போட்டு அந்த ஸ்பீக்கர்களுமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. டாப்பில் டால்பி அட்மாஸ் பிராண்டிங்கோட 2 நாய்ஸ் கேன்சல் மைக்குமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு அடிஷனலாக ஒரு பட்டன் இருக்குது. இது மூலிமா இந்த நீங்கள் மோட்டோவோட AI ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளே கடையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துருது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அடுத்து ஒரு டிஸ்பிளே சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு 6.78 இன்ச்க்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே 140 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு ASIA 10+க்கான ரேட்டிங்குமே இருக்குது. பீக் பிரைட்னஸாக 5200 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஹை பிரைட்னஸ் மோட 1800 nits வரைக்கும் இந்த டிஸ்பிளே போகும்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பிரைட்னஸில் எனக்கு எந்த வித பிரச்சனையுமே தெரியல. நல்ல டைரக்ட் சன்லைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பஞ்சான கலர்ஸ் இருக்குது. நல்ல டிஸ்பிளே ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு 1.5K ரெசல்யூஷன் உள்ள பேனல். டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக்கான ஃபோன் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா தரமாக கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கர்வ் டிஸ்பிளே பிடிக்காதுனா மட்டும்தான் நீங்கள் இந்த டிஸ்பிளே பற்றி கவலை பண்ணணும். அப்படியே இதோட சாஃப்ட்வேர் பக்கம் வந்தோம் அப்படின்னா வரும்போது Android 16 மோட்டோவோட Hello UI வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ரீவியஸான மோட்டோ ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த பக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கம்மியாக இருக்குது. பட் இன்னுமே மோட்டோ ஒரு சில இடங்களில் வேலை செய்ய வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. முக்கியமாக கேமரா ஆப்பில். ஏன்னா ஒரு சில டைம் முக்கியமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடிக்கடி கிராஷ் ஆகி போயிருது. அதை என்னென்னு கொஞ்சம் கவனிச்சாகணும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பெருசாக இந்த ட்ராபேக்னு OSல சொல்கிறதுக்கு எதுவும் முடியாது. அந்த யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் அனிமேஷன்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் என்ன மேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோட்வேர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர OSல பெருசாக குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அண்ட் இந்த மோட்டோவோட AI ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு சிலது கிடைக்கும். அண்ட் அப்படியே நீங்கள் இந்த டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாம்சங்கில் டெஸ்க் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இந்த மோட்டோ ஃபோன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு மேபி அது தேவைப்படலாம். தேவைப்படுச்சு அப்படின்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் அது. OSலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக குறைங்கிறது இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் தேவைப்படுது. அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா இதில் MediaTek Dimensity 8500 Extreme அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட்லாம் ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்ஸே கிடைக்குது. GPU ஸ்டெபிலிட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி தான் வருது. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கேம் ப்ளே பண்ணுவீங்க, இந்த ஜென்சன் பேக் மாதிரி கேம்ஸ்லாம் 2-3 மணி நேரம் அந்த மாதிரி கண்டினியூஸாக விளையாடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கேஷுவலாக இந்த PUBG COD தான் விளையாடுவீங்க, ஒரு 2-3 மணி நேரம் விளையாடுவீங்க அப்படின்னா அந்த கேம்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்காது. ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டான கேம் விளையாடுறீங்கன்னா தான் இந்த ஃப்ரேம் ட்ராப் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. மற்றபடி டே டு டே டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறது, கேமராஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த குட்டி குட்டியான கேம்ஸ்லாம் ரொம்ப நேரம் ஆடுவீங்கன்னா அதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ராசஸருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் ஹீட் ஆகுது நிறைய பேர் கேட்பீங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 43 டிகிரி தாண்டி இந்த ஃபோன் போகலை எங்கேயுமே. அந்த 43 டிகிரி தொடும் போதே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக த்ராட்டில் பண்ணி விடுறாங்க. அதனால தான் அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோரும் கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ ப்ராசஸர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8256 தான் கிடைக்கும்.
அண்ட் அதுக்கடுத்து வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா 12 256 கிடைக்கும். ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா UFS 4.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எபோவ் ஆவரேஜான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து கேமராஸ், இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் அடி வாங்குற அந்த ஃபோனு. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா மோட்டோவோட H60 Pro இருக்குது இல்லையா, அதில் வந்து டெலஃபோட்டோலாம் கொடுத்துருந்தானுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலஃபோட்டோ தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக பேக்கில் 2 50 MPக்கான கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று மெயின் கேமரா, இன்னொன்று அல்ட்ரா வைடு. ஸோ இதோட ஃபோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ், வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீடியோஸில் பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அந்த 4K ரெக்கார்டிங் இந்த 2 கேமராலையுமே 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்லேயுமே 4K 60 fps உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதோட சாம்பிள்ஸ் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fps செல்ஃபி கேமரா எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், டைனாமிக் ரேஞ்சில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே தான் வீடியோ, நல்ல ஒரு அபவ் ஆவரேஜான வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் நாய்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ 4K 60 fps ரியர் கேமரா அப்படியே உங்களால் வைட் ஆங்கிளுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுது, இருக்க தான் செய்யுது. அண்ட் அப்படியே 2x அண்ட் 6x வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போக முடியுது. அண்ட் அப்படியே இப்போ என் சைடு திருப்புறேன். இதில் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாய்ஸ் எப்படி பிக்கப் பண்ணுறது, ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கா, டைனாமிக் ரேஞ்செலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஃபோட்டோ சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே தான் ஸ்லைட்டாக சொதப்புற விஷயம். இது வந்து ஒரு சில பேருக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பஞ்சான கலர்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இப்போ ரெட்லாம் இருக்குன்னா நல்லா டார்க் ரெட்டாக இருக்கணும், க்ரீனுமே நல்லா க்ரீனரியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் சூட் ஆகும். பட் வந்து எனக்கு பார்த்தா இந்த நேச்சுரல் கலர் அப்படியே இருக்கணும், எக்ஸ்ட்ரா அந்த கான்ட்ராஸ்ட் எடுத்தது சேச்சுரேஷன் எடுத்துலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஃபோட்டோ சாம்பிள் அப்படியே போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா கொஞ்சம் சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் ஏற்றின மாதிரி இருக்குது. பொதுவாகவே மோட்டோ ஃபோன்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். பட் இந்த ஃபோனில் ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஏற்றின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. முக்கியமாக இந்த ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா வாயில் லிப்ஸ்டிக் போட்டு விட்ட மாதிரியே இருக்குது. பட் அது ஃபோனில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா டார்க்காக இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் பிசியில் காப்பி பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இந்த டிஸ்பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கலர் பூஸ்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் கொஞ்சம் கிடைக்குது. ஸோ கேமராவோட இமேஜஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனில் உங்களுக்கு அது கிடைக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபவ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் செல்ஃபி கேமராவுக்கும் இப்போ நான் சொன்னது அப்ளை ஆகும். அதோட இமேஜ் சாம்பிள்ஸும் போகிறேன், அப்படியே செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததோட பேட்டரி பக்கம் வந்தோம் அப்படின்னா 6500 mAh பேட்டரி இருக்குது. 90 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜருமே பாக்ஸில் கொடுத்துறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜும் ஆகிடுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் கிடச்சிரும். ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயான உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடச்சிரும். ஸோ பேட்டரிலையும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோனில் Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4 இருக்குது, அண்ட் NFC-மே இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டேப் டு பேலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக அதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் பார்க்கும்போது நார்மல் பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா இருக்குது. ஐசிஐசி பேங்க் கார்டுக்கு 3000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கார்டோட ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 4800 வரைக்கும் டிஸ்கவுண்ட்டுங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ கரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டோட கோட் சேல் அப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதனால் பேங்க் ஆஃபர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது 2000 2500 தான் உங்களுக்கு பேங்க் ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஒரு 35,000 to 40,000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக சாலிடான ஒரு ஃபோன் தான். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோனாக இந்த ஃபோனுங்கிறது இருக்கும். முக்கியமாக எந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவர் வெல்மிங்காகவும் இல்லை, அண்டர் வெல்மிங்காகவும் இல்லை, நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது இந்த ஃபோனு. இந்த ஃபோனு காம்படிஷன் அப்படின்னு இப்போ பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ இந்த நத்திங் 4 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பெட்ரு. அந்த ஃபோனில் இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் அந்த 3x டெலஃபோட்டோ தான். அதை தவிர அந்த ஃபோனில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து OnePlus-ஓட Nord 6 கூட ட்ரை பண்ணலாம். பட் நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கணும், எனக்கு வந்து எல்லா இடமும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த ஃபோனை வச்சிருப்பீங்க, நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, என்னெல்லாம் அட்வான்டேஜ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா வாங்க போகிறவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.